தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சமானது தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம். ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி தனுசு ராசியாதிபதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு ரிஷப ராசிக்கு போகக்கூடிய ஒரு தருணம். குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு வருடம் 14 நாட்கள் 379 நாட்கள். இந்த 379 நாட்களில் தனுசு ராசி நண்பர்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பொதுவாக தனுசு ராசியாதிபதியாக குரு பகவான் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த ராசியாதிபதி மறைவு ஸ்தானத்தில் வர்றது அந்தளவுக்கு சாதகம் கிடையாது. அது கொஞ்சம் பாதகமான ஒரு சூழ்நிலை தான். தனுசு ராசியாதிபதி மட்டுமே குரு பகவான் கிடையாது, சுபஸ்தானாதிபதியும் குரு பகவான். தனுசு ராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதியும் குரு பகவான். 6வது பாவகத்தில் அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய பாவகத்தில் தேவகுருவாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் 6வது பாவகத்தில் ஒரு வருடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம். ருணரோக சத்துருஸ்தானன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் மறையிற இடம் நமக்கு பாதகமாக இருக்குது. குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் சாதகமாக இருக்குது. அது கொஞ்சம் பரவாயில்லைங்க. இருந்தாலும் இந்த தருணத்தில் வம்பு வழக்கு அப்படின்றது நிச்சயம் நம்மளை தேடி வரும். பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டீங்க, வந்த சண்டையை விட மாட்டீங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த தருணத்தில் ஒரு சண்டை வருதுனாலும், ஒரு சங்கடங்கள் வருதுனாலும், ஒரு எதிர்ப்பு வருதுனாலும் கண்டு காணாமல் போகிறது உத்தமம், புத்திசாலித்தனம். இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்கள் கொடுத்துரும். ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த நிறுவனத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா நம்ம கண்டு காணாமல் இருக்கிறது புத்திசாலித்தனமே தவிர, அந்த இடத்துல போயிட்டு இவர் இது பண்ணுறாருங்கன்னு சொல்லிவிட்டோம்னா கடைசியில் அதுக்கு காரணமே நாம அப்படின்ற மாதிரி நம்ம மேலே வந்துடும். சொல்லுவோம் இல்லைங்களா, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டுனுங்க, போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துருச்சுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்துடும். கொஞ்சம் சூதானமாக இருங்க. அதுபோக நீங்கள் மற்றவங்களை பார்த்துக்கிறது அப்புறம் இந்த தருணத்தில் முதல்ல உங்களை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. உடல் திரேகத்தில் அப்பப்போ தொந்தரவுகள் வரும். பொதுவாகவே என்னதான் உடம்புக்கு தொந்தரவு வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட மாட்டீங்க. மனத்தகரிங்க ரொம்ப ஜாஸ்தி தனுசு ராசி நண்பர்களுக்கு. அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்காமல் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்தாலும் உடனுக்குடனே அது கொஞ்சம் பார்க்குறது புத்திசாலித்தனம். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது பாவகத்தில் பகை ஆயிடுவார். அப்போது உடல் திரேகத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் கம்மியாகி போயிடும். அப்பப்போ தொந்தரவுகள் 10 நாளைக்கு ஒரு முறை கோல்ட் ஆகிடும். இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் கொடுத்துரும். அதே மாதிரி மன அழுத்தம் அதிகமாக கொடுத்துரும். அதுபோக மனசில் இருக்கிற தெம்பு தகரியும் உடம்பில் இருக்காது, பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை விடாமல் என்ன வேலையில் இருக்கிறீங்களோ அந்த வேலையை தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றது புத்திசாலித்தனம். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலையை செஞ்சிடலாமா, தயவு செய்து வேண்டாம். ஏன்னா ராசியாதிபதி பகைஸ்தானத்தில் இருக்கிறாரு, மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது என்னவோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாங்க. குரு பகவான் 6வது பாவகத்தில் இருந்தாலும் ஒரே நட்சத்திரத்தில் அவர் இருக்க போகிறதில்லை. 4.5 மாத காலம், 4 மாதம் 15 நாட்கள் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலையும், 5 மாத காலகட்டம் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலையும், 3 மாத காலகட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்திலையும் குரு பகவான் பயணிக்கிறார். சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும், பரவாயில்லையாக இருக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுதும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுதும் நமக்கு அந்தளவுக்கு சாதகமாக இருக்காது.
குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி வராருன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 12, 13 தேதி வரைக்கும் உங்களுக்கு பெருசாக சங்கடங்கள் வராது. ஆஸ்யூஷுவல் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக மாற்றம் வராது. அது பொருளாதார ரீதியாகவும் பெருசாக மாற்றம் வராது, வழக்கம் போல தான் இருக்கும். வேலை வாய்ப்புலேயும் பெருசாக மாற்றங்கள் வராது, என்ன இருக்குதோ அது அப்படியே தான் இருக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து நமக்கு 2024 வருஷத்தில் செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து 2025 வருஷத்தில் மே மாதம் 15ஆம் தேதி வரை, அப்போது செப்டம்பரில் ஒரு 18 நாள், அக்டோபரு, நவம்பரு, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல 15 நாள், கிட்டத்தட்ட ஒரு 8.5 மாதம். இந்த 8.5 மாதம் 8 மாதம் 15 நாட்கள், இந்த தருணங்களில் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். செப்டம்பர் 12, 13 தேதி வரைக்கும் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மறைவுஸ்தானத்தில் தான் குரு பகவான் இருக்கிறாரே தவிர வாங்குகிற நட்சத்திரம் பரவாயில்ல. 9வது பாவகத்துக்கு அதிபதி. நம்ம முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் அதிகமாக இருக்கும், தேவதேவர்களுடைய அனுகிரகங்கள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஜாதகம் கூட நம்மளுடைய நேர காலங்கள் கூட கொஞ்சம் பரவாயில்லையாக தாங்க இருக்கும். சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் 8 கிரகம், தனுசு ராசிக்கு 8 கிரகம் சந்திரன், சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும் பொழுது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் நம்ம ராசியாதிபதி மறைகிறாரு அப்படின்னா அந்த தருணங்களில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வேலை வாய்ப்பில் பங்கம் கொடுக்கும். நமக்கே இது வேலை ஒரே மாதிரி இருக்கே, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறோமே, ஒரே ரோல்லையே இருந்துக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம வேறு ரோலுக்கு போகணுன்னு ஆசை அப்படின்ற ஒரு ஆசைகள் வரும், வேறு வேலை செய்யலான்ற எண்ணங்கள் வரும். ஒருத்தர் நம்மளை வெளியே துரத்துறாரோ இல்லையோ, வெளியே அனுப்புகிறாரோ இல்லையோ, நாமளே வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துரும். இந்த நேரத்துக்கு இது வேண்டாம். ஏன்னா நமக்கு சாதகமான நேர காலங்கள் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லிட முடியாது, பாதகமான நேர காலங்கள் அதிகமாக சொல்லலாம். அதனால் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லதுங்க. அதுபோக இந்த நேரத்தில் சொந்தமாக பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா சார்? நான் என்னத்துக்கு அடுத்தவங்கக்கிட்ட போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா சார்? வேண்டாம். வேணும்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணுங்கள், 2025 பிப்ரவரி மாதத்தில் கூட. ஆனால் 2024 செப்டம்பர் 12 தேதியிலிருந்து 2025 ஜனவரி மாதம் வரைக்கும் உங்களுடைய தனுசு ராசிக்கு நேர் 8ஆம் இடத்துக்கு அதிபதியுடைய நட்சத்திரத்தில் தான் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறார். இப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு வந்தால் கூட செவ்வாய் 5வது பாவகத்துக்கும் 12வது பாவகத்துக்கும் அதிபதி. ஒரு நேரத்தில் கெடுதல் பண்ணாலும் ஒரு நேரத்தில் நல்லதை பண்ணிவிடும். அதுபோக குரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது குருமங்கள யோகம் ஏற்பட்டுடும். ஆனால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு அப்படி கிடையாது. சந்திரன் எந்த இடத்துல போய் உச்சமாகிறாரோ, சந்திரன் எந்த இடத்துல உச்சமாகிறாரோ அந்த இடத்துல குரு பகவான் பகையாயிட்டு சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்குவார். அப்போ தனுசு ராசி நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு உடம்புல தொந்தரவுகள் கொடுக்கும், உங்களுக்கும் உடம்புல அப்பப்போ தொந்தரவுகள் கொடுக்கும், மன அழுத்தம் கொடுக்கும், தொழில் ஸ்தானத்தில் சங்கடங்கள் கொடுக்கும். அதிகமாக உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கறதுன்றது 5 மாத காலம். செப்டம்பர்லேருந்து 2024 செப்டம்பர்லேருந்து 2025 ஜனவரி மாதம், இந்த 5 மாதம் கடந்துட்டிங்கன்னா மறுக்க உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக சங்கடங்கள் வராது. இந்த 5 மாதத்தில் கூட குரு பகவான் இருக்கிற இடம் தான் நமக்கு பாதகமாக இருக்கிறாரே தவிர அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது தொழிலுக்கு பிரச்சனை வராது, செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வரும்போது கூட பெரிய பிரச்சனைகள் வராது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 5 மாத காலத்துக்கு உங்கள் வேலையை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். சுய தொழில் செஞ்சுக்க வேண்டாம், இருக்கிற வேலையை பார்த்துக்கோங்க. வெளியூரில் இருக்கிற நண்பர்கள் வெளியூர்லேயே இருங்க, வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் வெளிநாட்டிலே இருங்க. இந்த 5 மாதத்துக்குள்ளார சத்தியமாக சொல்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள், தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் செப்டம்பர் மாதம் 12 தேதிக்கு மேலே ஜனவரி மாதத்துக்குள்ளார வெளிநாட்டிலிருந்து வந்துட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் போக முடியாது வெளிநாட்டுக்கு. இருக்கிற இடத்துலேருந்து நம்ம மேலே போகிறோம் போகல, அது அப்பாற்பட்ட விஷயம். இருக்கிற இடத்துலேருந்து கீழே போயிடக்கூடாது.
அப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய 5 மாதம் இதுதான். அதுபோக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் படும். 12வது பாவகத்தில் குரு பார்வைனா விரயஸ்தானத்தில் படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அத்தியாவசியமாக ஏதாவது ஒரு விரய செலவுகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நேரத்தில் பண்ணுங்கள். பாகப்பிரிவினை பண்ணணும், இல்லை சொத்து பத்து இருக்குது அந்த சொத்து பத்து வேறு பேரில் மாற்றணும், இல்லை பழைய வீடு இருக்குது அது புதுப்பிக்கணும், இல்லை வீடு கட்டணும், இதெல்லாமே விரயம், சுப விரயம். இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் தாராளமாக பண்ணலாம். அதை பற்றி எந்த விதமான தப்பு தவறும் கிடையாது. இல்லை நான் விவசாயம் பண்ண போகிறேனுங்க, நான் கிணறு வெட்டலாம்னு இருக்கிறேனுங்க, போரு போடலாம்னு இருக்கிறேனுங்க, தாராளமாக செய்யலாம், தப்பில்லை. 6வது பாவகத்தில் மறைந்தாலும் குரு பகவானுடைய பார்வைகள் விழக்கூடிய இடம் நல்லா இருக்குது. மனை சம்பந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு நட்டமாகாது. அதுபோக 12வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் ஓரளவுக்கு கம்மியாயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வரும். இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு மிஷன் வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். இந்த ஒரு வருஷத்தில் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக யாரை எங்கே வைக்கணும், நாம் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்ட்டு பலவிதமான அனுபவம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க போகுது. அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளும் சரியாயிடும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கு நிறைய டைம் இருக்குது. சரிங்களா? இந்த மிஷின் வாழ்க்கை அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்தது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு எல்லாமே பொறுமையாக தான் வரும், பொறுமையாக தான் செயல்படுவீங்க, பொறுமையாக தான் போவீங்க. அப்போ ஏகப்பட்ட நேர காலங்கள் இருக்க தான் செய்யுது. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களெல்லாம் தானாக சரியாக போயிடும். நிறைய நண்பர்களுக்கு புத்திர செல்வம் பெருகும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குங்க. பாதகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து 2025 ஜனவரி மாதம் வரைக்கும் வேலை வாய்ப்பில் பங்கம் கொடுக்கும், பொருளாதாரத்தில் பாதிப்பு கொடுக்கும், பணப்பிரச்சனை கொடுக்கும், கடன் பிரச்சனை கொடுக்கும். அதுபோக உடல் தேகத்தில் தொந்தரவுகள் ஏற்படுத்தும். சின்ன சின்ன சங்கடங்கள் தான் கொடுக்குமே தவிர பெரிய லெவலில் ப்ராப்ளமோ பிரச்சனையோ தொந்தரவோ 100% வராது. சரிங்களா? 6ல் போய் குரு பகவான் மறைஞ்சிட்டாரே, பகையாயிட்டாரே, அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா இப்படியெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகமான மகர ராசியில் குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வையை பார்க்குறாரு. அப்போ 9வது பார்வையாக குரு பகவானுடைய பார்வை பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு சில நண்பர்களுக்கு சொந்த ஊர், அதாவது பூர்வீகத்திலிருந்து வெளியேறதுக்கான ஒரு நல்ல நேரம் இது நல்ல நேரமானு கேட்டிங்கன்னா உண்மையிலே நல்ல நேரம் தானுங்க. ஏன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வீகத்திலிருந்து வெளியே வந்தீங்கன்னா சாதிக்க திறன் அதிகமாக இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கிற வரைக்கும் சம்பாரித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குமே தவிர சம்பாரித்து சாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வராது. 2ல் குரு நீட்சமாவார். நீட்சமாகக்கூடிய இடத்த 9வது பாவகத்தை பார்க்குறதுனால பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கும். ஏறத்தாழ குரு பயிற்சி காலகட்டத்தில் நிறைய அனுபவங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகுது. அதுபோக நாம் யார் எங்கே இருந்திருக்கணும், எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு புரிய போகுது. மற்றவங்களை எங்கே வைக்கணும்னு தெரிய போகுது. உங்களுடைய வேலை வாய்ப்பில் சுய தொழில் செய்யணுமா, அடுத்தவங்கக்கிட்ட வேலை செய்யணுமா, நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு குரு வரும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. சரிங்களா? அது 2025 மே மாதத்துக்கு மேற்கொண்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நேர காலங்கள் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு வரப்போகுது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை தீர்க்கமாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சமம் நடக்குது, ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறாரு, இந்த மாதிரி விவரங்களெல்லாம் கொஞ்சம் முழுமையாக பார்த்துக்கோங்க. ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.